தனிநபர் தன் ஒழுக்கத்தை கடைபிடித்து வாழ்வது என்பது கடினம் என்கின்ற சிந்தனைக்கு சொந்தக்காரன் நான். அதனால் இன்றைக்கு நம்முடைய கோயம்புத்தூர் அருகிலே இருக்கிற ஒனிப்பாளையம் கிராமத்தில் நடைபெறுகின்ற அந்த ஆயிரக்கணக்கான விளக்கு பூஜையில் தாய்மார்களோடும் சகோதரிகளோடும் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்திருக்கிறார்கள். அதனால் இன்றைக்கு மீண்டும் தமிழகத்திற்கு 2வது முறையாக விஜயம் செய்திருக்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்வு. ஒரு கல்லூரி மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது. உண்மையிலேயே எந்த பெண்ணுக்கும் நடக்கக்கூடாத ஒரு கொடூரம், அதுவும் நம்முடைய கொங்குமணிலே நடந்திருக்கிறது என்பது தாங்க முடியாத வேதனையை தருகிறது. குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவதும் அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத் தருவதும் காவல்துறையினுடைய பொறுப்பு. நிச்சயமாக காவல்துறை கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு குற்றவாளிகளுக்கு உயர்ந்தபட்ச தண்டனையை பெற்றுத் தருவார்கள் என்று நம்புகிறேன். அந்த சகோதரிக்கும் அவருடைய பெற்றோருக்கும் என்னுடைய ஆறுதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நடக்கக்கூடாததுதான் சில நேரங்களிலே தவிர்க்க இயலாமல் நடந்து விடுகிறது. வருத்தத்தில் இருக்கின்ற அவர்களுக்கு நாம் என்றைக்கும் உறுதுணையாக நிற்க வேண்டும். தமிழகத்தை அதிர வைத்த கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் தனது கண்டனத்தை பதிவு செய்தார். அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.